வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸு தான். பூரிக்கு மாவு பசைகிறதுக்கு மைதா மாவு எடுத்திருப்போம். அந்த மாவு கூட கொஞ்சமாக உப்பு, எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரவா போட்டு எல்லாத்தையும் நல்லா டைட்டாக மாவு பசைஞ்சு வச்சுக்கணும். பூரி சுடுறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு மட்டும் மாவு பசைஞ்சு சுட்டோன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். தோசை ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் வருதுன்னா எந்த கப்பால் நம்ம இட்லி அரிசி அளக்கமோ அதே கப்பால் நம்ம உளுந்து அளந்து ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுட்டு ஈஸியாக மிக்சிலே அரைச்சி சுட்டால் கூட தோசை நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். வாரத்தில் ஒரு 3 நாளாவது நல்லா பச்சை பசேல்னு சொல்லி நம்ம கீரை எடுத்துக்கிட்டோன்னா உடலுக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த வெயில் நேரத்தில் ரொம்ப குளிர்ச்சியும் தரக்கூடியது. கீரையை நம்ம தண்டங்கீரைலாம் வாங்கினா ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். கீழே உள்ள தண்டை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கிறோம். மொத்தமாக வச்சு கட் பண்ணிடக்கூடாது. ஒரு 4 பங்காக பிரித்து கீரைக்கு உள்ள வேறு ஏதாவது செடி இருந்தால் கூட நம்ம எடுத்துட்டு தான் கட் பண்ணணும். கீரையை கழுவும் போது தண்ணியோடு வடியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல அரிப்பரிப்பாக இருக்கிற பாத்திரத்தில் போட்டுட்டு கழுவிடும் போது மண், தண்ணி எல்லாமே அந்த ஹோல் வழியாக வெளியில் வந்துடும். கீரை நமக்கு நல்ல மேலே வந்துடும். கீழே எதுவுமே போகாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவுல் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா. டெய்லி என்னடா கூட்டு குழம்பு வைக்கணும்னு சொல்கிற நேரத்தில் மார்னிங் நம்ம அவசரமாக சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கை சின்னதாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக வத்தல் தூளும் உப்பும் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 3 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் விட்டாலே போதும். இந்த மாதிரி தவாவில் போட்டு நல்லா மூடி போட்டு நம்ம வறுத்து எடுக்கும் போது உருளைக்கிழங்கு சீக்கிரத்திலே வெந்துடும். சூப்பரான ரச சாதத்துலேருந்து வெரைட்டி சாதம் வரைக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் தான். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். விளக்கை நம்ம எவ்வளோ தான் பார்த்து தேய்ச்சி கழுவி வச்சாலும் விளக்கு கருத்து போன மாதிரியே ஆயிரும். அந்த மாதிரி பூஜை ஐட்டத்தெல்லாம் சீக்கிரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காமல் கழுவுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தான். நல்லா தண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணியிலையே நான் கொஞ்சமாக லெமன், அதுக்கு பிறகு வினிகர் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த பாத்திரத்தையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு உள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம எடுத்து பார்க்கும்போது ரொம்ப தேய்ச்சி கழுவ வேண்டிய நேரமே ஆகாது. ஈஸியாக நம்ம ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக விம்மை தொட்டு கழுவுனா கூட பாத்திரம் எல்லாமே பளிச்சிடும். அந்த டம்ளரு, விளக்கு எல்லாம் தூக்கி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு பளிச்சுன்னு தெரியும். ஈஸியாக நம்ம கழுவி எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வாரத்தில் ஒரு நாள் கழுவி வைக்கும் போது எப்போவுமே சுத்தமாக இருந்தாப்புலையே இருக்கும். கருவாட்டு குழம்பு வைக்கிறீங்கன்னா மெயினாக கத்திரிக்காய், முருங்கைக்காய், புளி ஊற்றி செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்ப நம்ம கருவாடு நல்லா குழம்பெல்லாம் கொதித்து வந்த பிறகு லாஸ்ட்டில் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் மேட்டாப்பில் போட்டு எடுத்தால் போதும். கருவாடு கரையாமல் நல்லா நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டே கருவாடை போட்டு விட்டுட்டுனா கருவாடு எல்லாமே கொதிக்கும் போது கரைஞ்சி போன மாதிரி ஆயிரும். நல்லா உரப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் கருவாட்டு குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு உப்பு போடும்போது பார்த்து போடணும். கருவாடில் உப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம கம்மியாகவே குழம்புல ஃபஸ்ட்டு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். பன்னீரை நம்ம எப்பவும் வாங்கி கொஞ்சம் பட்டரில் ரோஸ்ட் பண்ணி பீஸாக கட் பண்ணி போட்டு கிரேவி செய்வோம். அந்த மாதிரி செய்கிற விட இந்த மாதிரி உதுத்து விட்டு செய்யும் போது நமக்கு கிரேவி நிறையாவும் கிடைக்கும். சீக்கிரத்தில் நமக்கு குக்காயிரும். கேரட் திருவுறதுலையோ இல்லை ஷார்ப்பர்லேயோ வச்சு திருவும் போது கூட இந்த மாதிரி உதிரியாக நமக்கு வராது. அதனால் பன்னீரை நல்லா 2 கையை வச்சு உதுத்து விட்டோன்னா தேங்காய் பூ மாதிரி உதிரியாக ஒன்று போல் வந்துடும். இந்த பன்னீரை நம்ம கிரேவிக்கோ இல்லை மோமோஸ்க்கோ எதுக்குனாலும் செஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கு கூட ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பன்னீரும் நமக்கு ஒன்று போல் உதுத்து கிடச்சிரும். பன்னீரில் நிறையாவே கால்சியம் சத்து இருக்கிறதுனால நம்ம இந்த பன்னீரையும் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம எடுத்துக்கலாம். வீட்லேயும் ஈஸியாகவே நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். மோமா செய்கிறதுக்கு நம்ம மாவை உருட்டும் போது நல்ல மெல்லிசாக உருட்டிட்டு ஒத்தையாக சின்னதாக கட் பண்ணி எடுக்கும் போது நேரமாகும். அதனால் பெருசாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஏதாவது ஒரு அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணும் போது ஈஸியாக கட் பண்ணி வந்துடும். இப்போ இதில் நம்ம மாவை வச்சுட்டு மடிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக மடித்து வந்துடும். லைட்டாக மைதா மாவோ ஏதாவது வச்சு ஓரத்தில் மட்டும் நம்ம ஒட்டி விட்டினா போதும். ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் பன்னீர் தான் உள்ளே வச்சுருக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியாகவும்
எண்ணெய் இல்லாமல் ஆவிலே வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரே டிஃபன் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு காரமான சட்னி வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும். கருப்பட்டிலாம் பாகு காய்க்கும் போது கருப்பட்டிக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி விட்டுட்டுனா பாகு காய்ச்சி ரொம்ப தண்ணி ஆயிரும். அளவான தண்ணி ஊற்றி காய்க்கும் போது சீக்கிரத்திலே நமக்கு கருப்பட்டி கரைஞ்சி பாவும் ஈஸியாக வந்துடும். சின்ன குக்கரில் நம்ம சமைக்கிறதா இருந்தால் எப்போவுமே சிம்மில் வச்சு தான் சமைக்கணும். ரொம்ப சீக்கிரத்தில் சமைக்கணும்னு சொல்லி தீயை கூட்டி வைக்கும் போது நமக்கு ப்ரெஷர் ஓவராகி அதில் இருக்கிற அடப்பு வெளியில் போயிடும். சீக்கிரத்திலே நமக்கு ரிப்பேர் ஆகிட்டே இருந்த மாதிரி இருக்கும். சின்ன குக்கருக்கு எப்போவுமே சிம்மில் வச்சு சமைச்சாலே போதும். டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்குள்ள டிப்ஸு தான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம அந்த குக்கரில் உள்ள பெல்ட்டையும் எப்பவும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு மூடி போடும் போது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா பெல்ட்டும் வேஸ்ட் ஆகாது. குக்கரை மூடும் போதே விசில் போட்டு மூடாமல் கொஞ்சம் வெளியில் பபுள்ஸ் மாதிரி வந்த பிறகு நம்ம விசில் போட்டு விட்டுக்கலாம். கொஞ்ச காலம் சமைக்கும் போது சின்ன குக்கரில் போடும்போது சீக்கிரத்துலேயும் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாமல் இருக்கும். பெரிய குக்கரை யூஸ் பண்ணி நம்ம சமைப்போம். தக்காளி சாதம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது குக்கரில் வச்சா ஈஸியாக முடிஞ்சிடும். தக்காளி சாதத்துக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம மற்றதை சேர்க்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி சாதத்தில் திட்டு திட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நல்ல காரசாரமாக வத்தல் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். சில்வர் குக்கரில் நம்ம சமைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சீக்கிரத்தில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் போட்டு விட்டுட்டுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்காது. பெரிய குக்கரில் சாம்பார் சாதம் வைக்கிறதுக்கு நல்லா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வெளியில் சிந்தி வராமல் இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.